நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அவ்வளோ ஞானம் இருக்கிறது, என்னை விட யாருக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி நினைப்போமானால் வேகமா அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற பலிகளை ஆண்டவர் விரும்பவில்லை. ஓய்வு நாள் ஆராதனையை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மேட்டிமையான கண் அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது, மேட்டிமையான அகந்தையான நினைவுகள் அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேட்டிமையான நினைவுகள் இன்றைக்கு வைத்திருப்போமானால் நம்ம குடும்பத்திலே நம்ம சொல்லுவோம், என்னை விட யாருக்கும் எதுவும் தெரியாது. கொஞ்சம் படிச்சுட்டா சொல்லுவோம், எல்லாம் எனக்கு தான் தெரியும், நான் சொல்றதை நீ கேளு, ஏன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி மேட்டிமையான உணர்வுகளும் நினைவுகளும் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடியதாக மாற்றுகிறது. எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? ஞானத்தை கொடுத்தவருக்கு தானே மேன்மை உண்டாகணும், அந்த அறிவை கொடுத்தவருக்கு தானே மேன்மை உண்டாகணும், நம்மளை படிக்க வச்சவருக்கு தானே மேன்மை உண்டாகணும். இனிமே மேன்மை பாராட்டும் போது யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்து, அவர் நீதியை குறித்து, அவர் நியாயத்தை குறித்து, அவர் கிருபையை குறித்து என்ன பண்ணுங்க? மேன்மை பாராட்டுங்க. அதிலே நான் பிரியமாயிருக்கிறேன், அதுல வசனம் வரும், அதிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.